போய் வம்பிழுத்து கண்ணம்மாவை அங்கிருந்து விரட்டி விட்டுருவான். நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க. துளசி விவரமான பொண்ணுதாங்க. வெண்பா பேச வந்ததும் இவ பேசாம வந்துட்டாங்க. இனிமே வெண்பா கிட்ட எச்சரிக்கையா இருக்க சொல்லி நானே சொல்லிட்டேங்க. சரி, அத விடுங்க. துளசி இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. கண்ணம்மாவும் நாளை மறுநாள் குழந்தைக்கு பேர் வைக்க போறாளாம். எப்படி ஒரு ஒற்றுமை பாரு சௌந்தர்யா. ஆமாங்க. போரூர் பொன்னியம்மன் கோயில தான் பேர் வைக்க போறா. அப்படின்னா நாமளும் அங்கேயே வச்சிருவோமாங்க. ரெட்ட குழந்தைங்களுக்கு ஒரே இடத்துல ஒரே நேரத்துல ஒன்னா பேர் வைக்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருந்துட்டே தான் இருந்துச்சு. அதுக்கு இப்போ ஒரு வாய்ப்புங்க. ஏன்னா ஒன்னா பக்கத்து பக்கத்துல வச்சு நாம அழகு பார்க்க முடியலனா கூட ஒரே கோவில்ல வச்சு இது நடக்கட்டுமேங்க. நல்லதுதான் சௌந்தர்யா. எல்லாமே அதுவா வந்து அமைது பாரு. அதையே நம்ம மிஸ் பண்ணணும். இதுல ஒண்ணுதான் சௌந்தர்யா. இது பாரதிக்கு தெரியாம பாத்துக்கணும். அவனுக்கு எப்படிங்க தெரியும்? நாம சொல்லாம அவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லைங்க. பாத்துக்கலாம் விடுங்க. அப்போ ஒரே கோவில்ல நம்ம 2 பேத்திங்களுக்கும் பேர் வைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. துர்கான்னு ஒருத்தன் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். நியூஸ பாத்தியா? ஆமாம்மா, பார்த்தம்மா. அது யாரும்மா? உங்களுக்கு வேண்டியவங்களா? என்னோட எதிரி. நான் போட்டு தள்ள வேண்டிய வலையில புதுசா சேர்ந்து இருக்கிறவன். இந்த பாரு, இவன் தான் துர்கா. இவனை எங்க பார்த்தாலும் நீ எனக்கு சொல்ற. சரிங்கம்மா. சரி, இதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்ன ஆச்சு? அட்லீஸ்ட் கண்ணம்மா எங்க இருக்கானாலாச்சும் கண்டுபிடிச்சியா? இல்லம்மா, அது நானும் தெரிஞ்ச இடத்துல சொல்லிதாமா வச்சிருக்கேன். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுமா. நீ வேஸ்ட் டி. அந்த பாபுவும் வேஸ்ட், நீயும் வேஸ்ட். எல்லாம் உங்களை நம்பின பாரு. என்ன சொல்லணும்? இல்லம்மா, அவளை ஆளை கண்டுபிடிக்கிறதாமா கஷ்டமா இருக்குது. பார்த்துட்டேன்னு வைங்க, அவளை அந்த இடத்துல கழுத்தை நெரிச்சு கொன்றுவா அவளை. நான் ஜெயிலுக்கு போனா கூட கவலை இல்லம்மா. அவளை கொலவெறியில இருக்கிறேன் நான். அந்த கண்ணம்மா மட்டும் இல்ல, அவ குழந்தையும் இருக்கவே கூடாது. 2 பேரையும் போட்டு தள்ளினாதான் எனக்கு மன நிம்மதி. என்ன வெண்பா, மன நிம்மதி பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? அது வந்து பாரதி, என் சித்தப்பாக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருக்கு இல்லையா, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். ஓ சரி, இவங்க யாரு? இவங்க புதுசா என் வீட்டுக்கு சமையல் வேலைக்கு வந்திருக்காங்க. ஓ வணக்கம் ஐயா. சரி சரி, நீ சருக்கு போய் காஃபி போட்டு கொண்டு வா. சரிங்கம்மா. உட்காரு. நீ உட்கார். Download Moj.